பெரியஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்க சேனல் டேபிள் ஃபிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான்டா பார்க்க போறோம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் டு மை ஸ்பெஷல் பர்சன். எஸ், என் ஜங்குக்காக தான். ஜங்குக்கா, இது உனக்காக தான். ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. இன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் என் கூட எப்போவும் நீ இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எதுவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிக்குள்ள போயிடலாம். ஜங்குக்கா, நான் வந்துட்டேன். ஏய் நீயா? நீ எங்கே இந்த நேரம் என்ன பண்ணுற? ஸ்கூல் போல? இல்லை, லீவ் போட்டேன். லீவு போட்டியா? ஏன்? இல்லை, சும்மா தான். இன்னைக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதான் லீவ் போட்டேன். என் கூட இருக்கணும்னு தோணுச்சு, லீவ் போட்டியா? ஏய், உன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போன்னு சொல்லியிருக்கல. ஜமுக்கா ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி, வீட்டில் வந்து சொன்னேன். அது ஃபீவர்னு சொன்னேன், பாட்டி சரின்னு சொல்லிடுச்சு. சரி சரி, நீ முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிட. ஸ்வீட்டா? எதுக்கு? நீ சாப்பிட சொல்கிறேன். ஏய், என்னன்னு சொல்லு. நீயே கெஸ் பண்ணி பார்ப்போம். நான் உன் வீட்டில் எவனாவது மண்டே போட்டானா? ஜம்முக்கா, எப்போ பாரு என் ஃபேமிலியை டேமேஜ் பண்ணது உன் வேலையை போச்சு. ஓ, அப்போ அது இல்லையா? வேற என்ன? அது உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா? எங்க நல்லா யோசிச்சு பாரு. ஏய், என்னடி சொல்கிற? அப்படி என்ன விசேஷம் இன்னைக்கு? உன் பர்த்டேவா? இல்லையே, உன் பர்த்டே இப்போ இல்லையே, முடிஞ்சிருச்சு. என் பர்த்டேவும் இல்லை, உன் பர்த்டேவும் இல்லை. அப்புறம் என்னதான் பிரச்சனை? ஏடா, பிரச்சனைக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுப்பானா? சரி, எனக்கு வர உன் கூட பேசி பேசி வாய் கொள்ளுறதுடி. அப்புறம் எதுக்கு ஸ்வீட் கொடுத்த? அது வந்து இன்னோட ஒன்று, நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கா ஸ்வீட் கொடுத்த? ஏடா மூஞ்ச அப்படி யோசிச்சு கேட்குற? அது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஃப்ளாஷ்பேக்கா? அப்போ தானே ஆடியன்ஸுக்கு தெரியும் நான் உன்னை எப்படி மீட் பண்ணேன்னு. ரொம்ப முக்கியம். எனக்கு முக்கியம்தான். ஜங்குக்கா, அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ அது மாட்டேன்னு சொல்லாமல் பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு டேட்டூ போட்டு விடுறியா? ஏய், என்ன? அது ஒன்றும் இல்லை, ஸ்வீட் சாப்பிட்டேன், பொறை ஏறிடுச்சு. ஏய், எனக்கு தெரியுது, நான் டேட்டூ கேட்டேன்னா நீ என் அக்காலாம் சிரிக்கிற. ஆமாம், காய்ச்சல்னு வந்தால் டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஐயோ அம்மான்னு கத்தி ஊரே கூப்பிடுவாங்க. உனக்கு டேட்டூ போடணுமா? ஏய், டேட்டூ போட்டால் வலிக்கும், இதை பாரு, அப்புறம் நீ தான் கத்திட்டு இருப்ப. அதெல்லாம் வலிக்காது, நீ எனக்கு போட்டு விடுவியா மாட்டியா? ஸோ சொன்னா கேளு. அப்புறம் ஐயோ வலிக்குது, ரத்தம் வருதுன்னா கத்துனேன், அவ்வளோதான். ப்ளீஸ் அவங்கக்கா, எனக்காக ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வர கெஞ்சாத, கீழே இருந்து. நான் இப்படி தான் உட்காருவேன். அவனே லேப்பில் இருக்காது, எறும்பு மாடு. இது ஒன்றும் இல்லை, எறும்பு மாடு. நான் சொல்கிறேன், இருடா, உனக்கு இருக்கு. சரி, என்ன டிசைன் வேணுமோ சீக்கிரம் சூஸ் பண்ணு. இந்தா புடி. இதில் இருக்க டிசைன் எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏய், என்னடி புக்கை தூக்கி எறிகிற? இதான் நீ கிளைண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். போடலாம், அது போடலாம் உங்கள் ரெஃபரன்ஸ். இந்த பிடி உன் புக்கை. சரி, இப்போ என்ன தான் வேணும்? எனக்கு ஜியோன் சாயிரான்னு போட்டு விடுறியா? என்னது, ஜியோன் சாயிரான் டாட்டூ போடணுமா? நான் விளையாடுறியா? காமெடி பண்ணாத, ஏதாவது டிசைன் சொல்லு. எனக்கு டிசைன்லாம் வேணாம், எனக்கு இதான் வேணும். என்னது, உன் பேர் என் பேர் சேர்த்து போடணுமா? ஏய், இது பாரு, அப்புறம் வீட்டில் மாட்டிக்க போகிற. ஜமுக்கா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ டாட்டு போட சொன்னால் கேட்க மாட்டேன். வந்து தொலை. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொல்லலாம்ல. சரிடா சரிடா. அவன் டேட்டோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் எங்களோட லவ் ஸ்டோரி சொல்லிடுறேன், நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் +1 படிச்சுட்ருந்தேன். அன்றைக்கி சண்டே. என் பாட்டி என்கிட்ட மொட்டை மாடியில் மிளகா காய வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வான்னு சொல்லிச்சு. மழை வந்துடும்டி, சீக்கிரமாக போ சீக்கிரமாக போன்னு சொல்ல, நானும் சரின்னு கடுப்பில் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டுருந்தேன். அப்போ தான் மிளகாலாம் எடுத்துகிட்டு எதர்ச்சியாக திரும்பினா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்
அவனை பார்த்தேன். யார் இந்த பையன்? புதுசாக இருக்கான். நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பையனா? கை ஃபுல்லாக டேட்டூவா? ஐயோ, எனக்கெல்லாம் காய்ச்சல்னு வந்தால் ஊசி போடுறதுக்கே அவ்வளோ வலிக்கும்னு கத்துவேன். இவன் என்ன இவ்வளோ டேட்டு குத்திருக்கான்? இவனுக்கு எப்படி வலிக்காமல் இருக்கும்? ஐயோ, கையை பார்க்கவே அழகாக இருக்கு. ஃபேஸை பார்க்கலான்னு பார்த்தா இவன் என்ன பேக் சைட்லேயும் பார்க்குற மாதிரி நிற்கிறான். யாரா இருப்பான்? ஆமாம், இது ஜான் அங்கிள் வீட்டில் இவன் என்ன பண்ணுறான்? ஒரு வேளை கெஸ்ட்டாக இருக்குமோ? ஃபேஸை பார்க்கலான்னு நினச்சோம். சரி, எப்படியும் இங்கே தானே இருப்பான், எப்படியாவது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவன் யாருன்னு எனக்கு தெரியணுமே. பாட்டிக்கிட்ட கேட்போம். இந்த பாட்டி, இதை எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ஐயோ பாட்டி, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டால. பாட்டிமா என்ன? இல்லை, அது ஜான் அங்கிள் வீட்டுக்கு யாரோ புதுசாக வந்திருக்காங்களா பாட்டி? ஆமாம், அது ஜான் தம்பியோட அக்கா பையனா? அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க. அந்த பையன் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கானா? ஏன் பாட்டி, அவங்க அப்பா அம்மா வரல? அது அவங்க வரல. அவனுக்கு இந்த ஊரில் டேட்டூ ஷாப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசையாக, அதனால அவன் மட்டும் இங்கே கிளம்பி வந்துட்டானா. டேட்டூ ஷாப் வச்சுருக்கானா? தெரியலனால தான். ஆமாம், நீ எதுக்கு கேட்குற? இல்லை பாட்டி, நீ மிளகா எடுத்துகிட்டு வர சொன்னியா? நானும் மொட்டை மாடிக்கு போனேன், பார்த்தா புதுசாக இருந்துச்சு. அதான் யாரா இந்த பையன் நம்ம ஏரியாவில்னு. சரி, போய் படிக்கிற வேலையை பாரு. போகிறேன். அப்பா, பரவாயில்லையே, டேட்டூ ஷாப் போடுற அளவுக்கு. சரி, அப்போ கண்டிப்பாக டவுனில் தான் அவன் கடை இருக்கும். எப்படியாவது ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிடணும். சாய்ரா, தைரியமா போ, உன்னால் முடியும். போகலாம். அப்பா, பாட்டிமா, தலைவலிக்குது, காஃபி போட்டு தெரியா? இதோ வரேன். இதில் மட்டும் குறையில, படிக்க சொன்ன மட்டும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டுருக்க. ப்ளீஸ் பாட்டிமா, இரு கொண்டு வரேன். சரி, இந்த பொடி. பாட்டிமா, என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக படிச்சுட்டு தூங்க. பாட்டி இப்போவே தூங்க சொல்கிற? எல்லோரும் 6 மணிக்கு தான் காஃபி குடிப்பாங்க, நீ நைட்டு 8:30 மணிக்கு குடிக்கிற. ஓ, அது வரையா? டைம் போனதே தெரில பாட்டி. அவ்வளோ படித்த தெரியுமா? நீ தானே? என் பிள்ளைக்கு பிறந்தவ தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஐயோ பாட்டி, போகலாமாமா போறியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்க போகிறீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே. சாய்ரா, என்னடி பண்ணுற? டைம் ஆச்சுடி, சீக்கிரம் வா. 2 மினிட்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன்டி. ஒரு நாளாக ஸ்கூலுக்கு டைமுக்கு வரியா? முன்னால் பாரு, உன் கூட சேர்ந்து நானும் நீல் டவுன் போடணும். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்காக நீ இது பண்ண மாட்டியா? அவனை இதை மட்டும் சொல்லிவிடு. சரி வா போகலாம். அது என்ன? இல்லை ஐஷு, அது நான் நேற்று மொட்டை மாடியில் ஒரு பையனை பார்த்தேன்டி. பையனா? உங்கள் வீட்டில் தான் பையனே இல்லையே. எங்கள் வீட்டில் யார் சொன்னா? எந்த வீட்டில்? பார்க்க செமையாக இருந்தா, ஆனால் அவன் ஃபேஸை மட்டும் பார்க்கலடி. விடு, இப்போ அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுப்பா. என்னடி? அவன் தாண்டி. யாரு? அதோ அங்கே வெளியில் வரான் பாரு. யாரடி சொல்கிற? அதான் அந்த டாட்டூ போட்டிருக்கான் பாரு. இவரா? இவரையா சொன்னா? ஆமாம்.
ஐயோ! இன்னைக்கும் ஆஃபீஸ பார்க்கலாம்னு நெனச்சா, மாஸ்க் போட்டு கவர் பண்ணிட்டு வரான் பாரு. போறான் புடிச்சவன். மச்சான், அவன் கண்ணு அழகா இருக்குல்ல? ஏய்! என்னடி ஆச்சு? அவனையே பார்த்து இப்படி நிக்கிற? என்னன்னு தெரியல மச்சான். ஐ மீன் ஐம் இன் லவ் வித் ஹிம். என்னது லவ்வா? அடேய்! என்னடி சொல்ற? இல்ல மச்சான். நேத்து பார்த்ததுலேருந்தே எனக்கு பிடிச்சிருச்சு. அதான் லவ் பண்ணலான்னு. ஏய்! இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட அடி வாங்கியே சாவப்போற. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ வா போலாம். ம். மச்சான், இது என்னடி நம்ம ஸ்கூல் போகிற ரூட்லேயே போகிறாரு? டவுனுக்கு இப்படி தான் போகணும், ஒரே வழி தான். ஆமாம்ல. ம். மச்சான் மச்சான், கொஞ்சம் முன்னாடி நடந்து போயேன். எதுக்கு? போ சொல்கிறேன். ஷோ போய் தொலைகிறேன். ஐஷு, என்ன ஐஷு, எப்போ என் கூட சேர்ந்து வருவ? இன்னைக்கு என்னை விட்டு வந்துட்ட பார்த்தியா நீ? விட்டுட்டு வந்தனா? இவ இப்போதான் நம்ம கூட வந்துட்டு இருந்தா, என்ன வளர்றா? ஐஷு, ஐயோ பார்த்துட்டேன். என்னடி சொல்கிற? இல்லை, அவன் ஃபேஸை பார்க்க முடியலன்னு நினச்சேன். நான் உன்னை கூப்பிட்டதில்ல, அவன் திரும்பி என்னை பார்த்தா பார்த்தியா? அவன் கண்ணு அழகாக இருக்கு ஐஷு. வலிது. சிவா, போகலாம் போகலாம். அப்பா, இன்னும் எவ்வளோ தூரண்டே போகணும்? டெய்லி நினைக்கிறது தானே, இன்னைக்கு தானே உனக்கு. பா போகலாம். அப்பா வழியா. இதுதான் அவன் டேட்டர் ஷாப்புன்னு நினைக்கிறேன். என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. வா போகலாம், டைம் ஆகுது. ஜியோன் டாட்டூ கார்னர். மச்சான், கடை பேர் ஞாபகம் வச்சுக்கோ. இதான். நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? நீ என்ன பண்ணுப்போ. ஆமாம்ல, ஏன் ஆள் நான் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பா, அன்றைக்கி டே இப்படி தான் போயிருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி ஸ்கூலில் கூட உங்களுக்கு ஃபுல்லாக அவனோட தாட்ஸ் தான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. பாட்டிமா, என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி குதிக்கிற? இல்லை பாட்டிமா, நானும் யோசித்து பார்த்தேன். நீ மட்டும்தான் எனக்காக இருக்க. நீ தானே சொன்ன, கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல வேலைக்கெலாம் போக முடியும்னு. அதான் நான் வேலைக்கு போனால் ஒன்று பார்த்துக்கலாம்ல. என்னடி திடீர்னு ஏன் மேலே அக்கறை? அது எப்போவுமே இருக்குது பாட்டிமா. அது நான் டவுனில் இருக்க ஒரு டியூஷனில் சேரலான்னு இருக்கேன். நான் சேரட்டுமா? ஆனால் ஃபீஸ் கட்டணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ படித்தா எனக்கு போதும். தனியாகவா போகிற? நான் எங்கே தனியாக போகிறேன்? என் கூட தான் ஐஷு இருக்குல்ல, ஐஷுவை கூப்பிட்டு போகிறேன். என்னடி என்ன கூத்து விடுற? மச்சான், நான் எங்கே போனாலும் நீ வரணும். தலைவிதி, வந்து தொலைகிறேன். ஆமாம், என்ன திடீர்னு படிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்க? என்ன விஷயம்? படிக்கிறதுக்கா? என்ன ஆக்டிங் பார்த்து நம்பிட்டியா? நான் எங்கே படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறேன்? அப்புறம் இல்லை, டியூஷன் பக்கத்தில் தான் அந்த மாதிரி கடை இருக்குது. ஏழு கடை இருக்குது. அப்படியே டியூஷன் பக்கத்தில் அவன் கூடயே பார்க்கலாம். அப்புறம் கரெக்டாக 8 o'clock முடியும் போது அவன் டேட்டர் க்ளோஸ் பண்ணுவான். அப்போ அவன் கூடயே வரலாம்ல. நடத்து, கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆள் கிடைப்பான். அப்பா, ஒன்று பார்த்ததுலேயே எனக்கு லவ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் போடி. அடப்போ மச்சான், எனக்கு வைக்கமா வருது. சாய்ரா, ஃபைனலி உன்னோட ட்ரீம் நீ கண்டுபிடிச்சியா? இனிமேல் அவனை பிக்கப் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. ஆனால் எப்படி பண்ணுறதுலாம் தெரியலையே. பார்த்துக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் எங்கள் டெய்லி ஜங்குக்கு தெரியாமல் ஒன்று சைட் எடுக்கிறது அந்த மாதிரி தான் உங்கள் டேஸும் போயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணுன்ட்டே தான் லேட்டாக வந்திருப்பீங்க. பாட்டிமா, எனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு பாட்டிமா. ஐஷு வேறு இன்னைக்கு சீக்கிரமாக போயிட்டா. இப்போ நான் எப்படி தான் போகிறது? பாட்டிமா பாட்டிமா, நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடி? இல்லை, பக்கத்து வீட்டு பையன் அந்த வழியாக தானே கடைக்கு போகிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது என்னை ட்ராப் பண்ண சொல்லு பாட்டிமா, ப்ளீஸ். சரி, கேட்டு பார்க்குறேன். ஜான் தம்பி, என்ன என்னம்மா இந்த பக்கம்? இல்லைப்பா, சாய்ராக்கு இன்னைக்கு பரீட்சை இருக்கான். அவன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டா. பரீட்சைக்கு லேட்டாகிடும்ல, அதான் நம்ம ஜியோன் தம்பி அந்த பக்கமாக தானே கடைக்கு போகுது. இன்னைக்கு ஒரு நாள் சாய்ராவை ஸ்கூலில் விட்டுற சொல்ல. சரி, சொல்கிறேன். ஜமுக்கா, அந்த பிள்ளைய கொஞ்சம் ஸ்கூலில் எனக்கு ஒரு நாள் விட்டுறியா? ஏதோ எக்ஸாமா, அதான். சரி, வர சொல்லுங்க. என்ன ஓகே சொல்லிட்டா? ஐயோ தாலி. ஐயோ, நம்மளை காட்டி கொடுத்துருவோம் போல். சாய்ரா, கண்ட்ரோல். சரி பாட்டிமா, நான் போயிட்டு வரேன். பார்த்துமா. நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, ஐயோ, யாரு கூட நான் போய்க்கு ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். ஐயோ, ஜாலியாக இருக்குமே. நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் இடிக்காமல் வரியா? சாரி, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. ரோடு அப்படி இருக்கு, அதனால தான். என்னது, சிரிச்சு கூட பேச மாட்டான் போல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன் பைக்கில் போகிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடச்சிது. இறங்கு. தேங்க்ஸ், ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டதுக்கு. என்ன தேங்க்ஸ் சொன்னால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறான். ரொம்ப பண்ணுறான். சரி, போக சரியாயிடுவான். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, இது யார்கிட்டயா சொல்லுவேன்? ஐஷு எங்கே இருக்கான்னு தெரியல. ஐஷு, இங்கே தான் இருக்கேன். என்ன ஐஷு, இங்கே வாயேன். என்ன என்னடி பண்ணுற? ஐஷு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன எக்ஸாமுக்கு எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டியா? அது இல்லை, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு எப்படி வந்து தெரியுமா? நான் நடந்து வந்திருப்பேன். அதுதான் இல்லை, இன்னைக்கு நான் ஜங்கு கூட பைக்கில் வந்தேன். என்னது, ஜங்கு பைக்கா? போய் சொல்லாத. ஆமாம், இன்னைக்கு நான் லேட் ஆகிட்டேன்ல, அதான் பாட்டிமா கிட்ட சொல்லி அவனை ட்ராப் பண்ண வச்சிட்டேனே. ட்ராப் தானே பண்ணார். ஏதோ பாவம்னு பண்ணியிருப்பாரு. அப்படிதான் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, பரவாயில்ல, போக பிக்கப் பண்ணிடலாம். பிக்கப் நீ தானே, உனக்கு லெசனே பிக்கப் பண்ண தெரியாது, இதில் நீ அவனை பிக்கப் பண்ண போறியா? போடி, நீ வேணா பாரு, ஒரு நாள் கண்டிப்பாக அவரே அதை சொல்ல போகிறாரு. பார்ப்போம், இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். போடி. சரி, என்னமோ பண்ணிட்டு வரல. இப்போ தொல்லை தாங்க முடியலையே. ஐஷோ, இன்னைக்கு மத்தியானமே எக்ஸாம் முடிஞ்சிடும்ல, நம்ம மத்தியானம் டியூஷன் போயிடலாம். உனக்கு ஆளை பார்க்கணும். ஆமாம் ஐஷோ. சரி, போகலாம். அப்பா, ஐஷோ, இந்த டியூஷன் எப்படி முடியும்? இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரா? அப்புறம் ஐஷோ, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டி. என்ன, அந்த பையன் பின்னாடி சுத்தாமல் இருக்கிறதா?
இல்ல, இல்ல. இனிமே நான் கொஞ்சம் படிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? இல்ல, ஒரு வேளை நான் ப்ரப்போஸ் பண்ணி, அவன் ஓகே பண்ணும்போது, "இல்ல, இல்ல நீ ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. உன்னால என் ஸ்டடீஸ் கெட்டு போயிடும்னு" கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவான். அதே நான் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்சா, அவன் அக்செப்ட் பண்ணிப்பாள்ல. அதுக்காக தான். ஓஹோ! அதுக்காக தானா? சரி, எப்படியோ நீ படிச்சு பாஸ் பண்ணா சரிதான். ஆ, அதெல்லாம் பண்ணிருவான் ஐஷு. நீ கவலைப்படாத. ஏய் ஐஷு, என்னடி இன்னைக்கு டாட்டூ ஷாப் சீக்கிரமா மூடிட்டாங்க? அது அவர் ஷாப்பு. அவர் மூடிட்டு போறாரு. உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஏய், அங்க பாரு. அது அவர் தானே? ஏய், ஆமாப்பா. என்னடி வண்டி வர ரோட்ல இப்படி போயிட்டு இருக்காரு? ம், எனக்கும் தெரியல ஐஷு. ஏய் ஐஷு, இது புடி. ஏய், எங்க போற? ஒரு நிமிஷம் இரு. அப்பா, என்ன வண்டி போறது கூட தெரியாம தள்ளாடிட்டு இருக்கான். ஒரு வேளை ட்ரிங்க் பண்ணியிருப்பாரோ? இருக்கும். பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏய் ஐஷு, என்னடி பண்றது? என்ன பண்றதுன்னா, வீட்டுக்கு போக வேண்டியதான். நீ தான் போகணும். இதை பாரு, அவன் இருக்கிற நிலைமை சரியில்லை. பாரு இப்படி விழுந்து கிடக்குறான்னு. நீ வா ஐஷு, ப்ளீஸ். எனக்காக ஐஷு. பாவண்டி. என்னதான் இருந்தாலும் இப்படி விட்டு போகிறது தப்பு இல்லை. நம்ம தேதி வேறு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். வீட்டுக்கு கூட்டு போய் ஏய், பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் பாட்டியை சமாளிச்சுக்கிறேன். ப்ளீஸ் வா. ஸோ சொன்ன கேட்க மாட்டேன். சரி. ஏய், எப்படி இவரை கூட்டு போகிறது? ஐஷு, ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பாரு ஐஷு. காசுக்கு என்னடி பண்ணுவேன்? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு கூப்பிடு. இப்படி எப்படியா சேஃபாக கூப்பிட்டு போகணும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அடிபட்டுக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே விழுந்தா அடிப்படாதா? ஐஷு, நீ வேறையா? கூட்டிட்டு வா ஐஷு. சரி, போகிறாரு. சவா அண்ணா, ஆட்டோ வேணும்ண்ணா. எங்கே போகணும்? பக்கத்தில் தான்ண்ணா. நீங்கள் போங்க, நான் வழி சொல்கிறேன். சரி அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் ஒரு கை பிடிக்கிறீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். கீழே தெரியாமல் விழுந்துட்டாரு, அதான். சரிம்மா. ம். அப்பா. ஏய், இதெல்லாம் ரிஸ்க்குடி. வேணாண்டி, சொன்னால் கேள். ஐஷு ப்ளீஸ். என்னால் அவனை அப்படிலாம் விட்டு போக முடியாது. எனக்கு அவன் கூட இருக்கணும். வா. என்னமோ பண்ண. என்ன ஆட்டோ சவுண்ட் கேட்குது? யாரா இருக்கும்? அங்கிள். சாரா, நீ எங்கடா இங்கே? இல்லை அங்கிள், அது ஒரு நிமிஷம் வாங்கல. என்னாச்சு? இல்லை அங்கிள், அவருக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு நிற்கிறேன். ரோட்டில் விழுந்துட்டாரு. அதான் பார்க்க பாவமாக இருந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்தோம். இதுக்கு எதுக்குமா நீ போன? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அங்கிள், என்கிட்ட ஃபோன் வேறு இல்லை. யார்கிட்டயாவது கால் பண்ணலான்னா அவர் அப்படி விட்டு வர்றதுக்கு மனசு வரல. அதான் கூப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போங்க. ஆ, சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். ம். ஏய் சாயரா, நில்லு. எங்கே போயிட்டு வர? என்ன பாட்டி கேட்குற? டியூஷன் தான் போயிட்டு வரேன். டியூஷன் போயிட்டு வரேன். இப்போ எங்கே போயிட்டு வர? இப்போ என்ன, ஜான் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இதை பாரு, இப்போ தான் எனக்கு அந்த பையனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுது. அந்த பையன் சரியில்லை. அவன் குடிப்பான், ஸ்மோக் பண்ணுவான். ரொம்ப கெட்ட பையன். இனிமேல் அந்த பையன் கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது. நான் ஏதோ நல்ல பையன் நினச்சி தான் எனக்கு ஒன்று அமிச்சேன். அதுக்கப்புறம் ஜான்கிட்ட கேட்டப்போ தான் அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுது. இதை பாரு, இனிமேல் அவன் பின்னாடி போகிறத பார்த்தேன். அது என்னடி ஆம்பளை பையன், அவன் இப்படியே போயிட்டு போகிறான். ஒரு ஆம்பளை பையனை கை தாங்கல நீ கூப்பிட்டு வர?
பாரு பாட்டி, நீ என்ன வேணா சொல்லு. ஒருத்தர் அப்படியே ஆபத்தில் இருக்கும்போது என்னால் விட்டு வர முடியாது. அதுவும் அவனை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் வர முடியாது சொல்லிட்டேன். என்கிட்ட எதிர்த்து பேசுகிறல்ல? ஆமாம். ஏய் பாரு, இனிமேல் நீ பேசுகிறத பார்த்தேன்னு வச்சுக்கோ, கையை காலை விட்டு அடுப்பில் வச்சுருவேன். போகல. எல்லாருக்கும் இது மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனால் என்ன தெரியல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எல்லாரும் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விஷயம் இருக்கும். அவனோட டாக் சைடு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னாலலாம் அவனை விட முடியாது. யார் என்ன சொன்னாலும் நான் விட மாட்டேன். எனக்கு ஜங்கா வேணும், அவ்வளோதான். அது அவனே சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. ஏய் சாய்ரா, சாப்பிட வரல? எனக்கு ஒன்றும் வேணாம், போ, நீயே கொட்டிக்கோ. நான் திருத்தவே முடியாது. விவாதத்துக்கு மட்டும் குறை இல்லை. ஆமாம், இப்படி தான். சீக்கிரமாக படுத்து தூங்க. எனக்கு தெரியும் பாட்டி, நீ போறியா? ஸோ இந்த பொண்ணை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்னைக்கு உங்களுக்கு லீவு. ஸோ நீங்களும் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திக்கிறீங்க. அவர் எப்படி இருக்காருன்னே தெரியலையே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜான் அங்கிள், இப்போ அவர் ஓகேல? அவன் ஓகே தாம்மா. ஓகே அங்கிள், நான் வரேன். சாய்ரா, தேங்க்ஸ். அண்ட் விடுங்க அங்கிள், இதில் என்ன இருக்கு? நான் வரேன். இன்னைக்கு எப்படியாவது ஜங்குக்கா கிட்ட சொல்லிடணும். ஐஷு, ஐஷு, என்னடி இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? இவ்வளோ என்ன ஐஷு? என் கூட கொஞ்சம் வெளியவா ஐஷு. எங்கே? அதான் டவுனுக்கு. இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லைல்ல, அப்புறம் என்ன? இல்லை ஐஷு, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், நீ வாயேன். நான்லாம் வரல, நீ வேணா போயிட்டு வா ப்ளீஸ் ஐஷு. சரி வா, வரேன். என்ன திங்ஸ் வாங்க கூப்பிட்டு வந்துட்டு என்ன அப்படி நிற்கிற? இல்லை ஐஷு, நான் ஜங்குக்காவை தான் பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக என் கூட வர மாட்டல்ல, அதான் போய் சொன்னேன். அப்போது இன்னைக்கும் அவனை பார்க்க தான் வந்தியா? ஆமாம் ஐஷு, என்னால் ஜங்குக்கா பார்க்காமலாம் இருக்க முடியல, அதான் இன்னைக்கு நான் அவன்கிட்ட சொல்லிட போகிறேன். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? இல்லை ஐஷு, என்னன்னாலும் சரி நான் ஜங்குக்கா கிட்ட சொல்ல தான் போகிறேன். நான் சொன்னா கேளு. அவன் பயங்கரமான கோவக்காரன். அடிச்சிட்டு போகிறான், வந்துடு. என்ன ஆனாலும் சரி நான் சொல்லாமலாம் வரமாட்டேன். என்னமோ பண்ணோம், திருத்த முடியாது. ஹலோ, உள்ளே வரலாமா? யார் இது? கஸ்டமராக இருக்குமோ? இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா? நீ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுல? என்ன வேணும்? அங்கிள் எதாவது கொடுக்க சொன்னாரா? இல்லை, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன பேசணும்? இல்லை பாரு, இங்கெல்லாம் தனியெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? முதல்ல வீட்டுக்கு போ. இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும்.
என்ன? எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு ஜமுக்கா. ஐம் இன் லவ் வித் யூ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஏய், என்ன பேச்சு பேசுகிற? என்ன வயசாச்சு உனக்கு? இந்த வயசில் உனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? நிஜமா ஜமுக்கா, நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏய், முதல்ல வெளியே போ. ஜமுக்கா, ப்ளீஸ் ஜமுக்கா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் ஃபோன் சொன்னல, அப்படியே நிற்கிற. வெளியே போ ஜமுக்கா, ப்ளீஸ். நான் சொல்கிறத கேள். சொல்லிகிட்டே இருக்கோம்ல, சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. முதல்ல வெளியே போ. ஃபோன் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே ஜம்ப் பண்ண ஒரு ஸ்லாப் தான். நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க. சின்ன பொண்ணு, சொன்னால் கேட்பேன்னு நானும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். இதை பாரு, இன்னொரு தடவை என் பின்னாடி சுற்றுற, லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்த, அவ்வளோதான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இனிமேல் இந்த ஷாப் பக்கம் வந்த, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வாக் பார்க்க போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நார்மலாக பார்த்தா கூட எதுவுமே பேசாமல் போவான். அவங்களுக்கு இதெல்லாம் ஹார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு உங்கள் பாட்டி திடீர்னு ஊருக்கு கிளம்ப வேண்டியது இதாகிடும். அம்மாடி, எப்படா உன்னை தனியாக விட்டு போகிறது? நீயும் ஊருக்கு வான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற. இல்லை பாட்டிம்மா, எனக்கு நிறைய படிக்கணும், நீ போயிட்டு வாயேன். ஆனால் உன்னை எப்படியோ தனியாக விட்டு போகிறது? அதான் ஐஷு இருக்கால்ல பாட்டி. ஏய், ஐஷு எப்படி உன்னை பார்த்துக்க முடியும்? ஐஷு வீடு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல. நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, இப்போ இல்லை, உன்னை எங்கே விட்டு போகிறது? என்னம்மா, இங்கே என்னாச்சு? இல்லை தம்பி, அவசரமாக நான் ஊருக்கு போகிறேன். இவன் மட்டும் தனியாக இருக்கா, இவ்வளோ கூப்பிட்டா வரவும் மாட்டேங்கிறா, படிக்கணும்னு சொல்கிறா. நான் வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகிடும். அதான் இவளை எங்கே விட்டு போகிறதுன்னு யோசிக்கிறேன். இதுக்கு எதுக்குமா யோசிக்கணும்? அவள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை தம்பி, அவங்க எப்படிம்மா, என்னை நம்புறீங்கல்ல? அவள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். இல்லைன்னா அவள் கூட நைட்டு என் பொண்ணை கூட ஸ்டே பண்ண சொல்கிறேன். சரி தம்பி, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மாடி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சரி பாட்டிம்மா. தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் இப்படி சொன்னதுனால என்னால் ஜங்குக்காவை டெய்லி பார்க்க முடியும்ல. சாய்ரா, அங்கிள், நீ உனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்துடு. சரி அங்கிள், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜங்குக்கோட அங்கிள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸுங்கிறது, அதாவது எக்ஸாம் முடிச்சு லீவ் விட்டுருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஊருக்கு போகல. ஸோ ஜங்குக்கும் ஈவன் நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். என்னங்க, டின்னர் ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிட கூப்பிடுங்க. இதோ கூப்பிட்றேன். சாய்ரா, சாய்ரா, சாப்பிட வரலையாம்மா? இல்லை அங்கிள், எனக்கு வேணாமே, நீங்கள் சாப்பிடுங்க. இது பாரு, நைட்டு சாப்பிடலாம் தூங்கக்கூடாதுல்ல, நீ வா. தியா, சாய்ராவை கூப்பிட்டு வா. இதோ வந்துட்டேப்பா. தியா கூப்பிட்டு வந்துடுவா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட உட்கார்றாரு. ஸோ நீங்கள் தியா 2 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜங்கு உட்காந்து பார்க்குறான். நம்ம வீட்டில் என்ன பண்ணுறா? அங்கிள், இந்த பொண்ணு அது ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, அவள் பாட்டி ஊரில் இல்லை, அதனால ஒரு 4 நாளைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா. நீ எதுவும் நினச்சிக்காத, நீ சாப்பிடு. ஆண்டி, எனக்கு சாப்பாடு ரூமுக்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க.
என்னாச்சுப்பா? இல்ல ஆண்டி. கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதனால தான். சரி. நான் இருக்கேன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் போறேன். எனக்கு நல்லா தெரியும். என்னால தான் நீ போறேன்னு. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என் மனசு புரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டேவும் போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உங்க பாட்டி 4 டேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1 வீக்கு மேலே ஆச்சு. அவங்க இன்னும் வரவே இல்லை. ஸோ நீங்களும் ஜங்கு கிட்ட தான் இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் ஜங்குவோட அங்கிள் உங்களை கூப்பிட்றாரு. சாரா சொல்லுங்கள் அங்கிள். இல்லைடா திடீர்னு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், நாங்கள் கண்டிப்பாக போயே ஆகணும். அதான் ஒன்று தனியாக எப்படி விட்டு போகிறதுன்னு. பரவாயில்ல அங்கிள், நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லைன்னா நான் ஒரு அம்ச வீட்டில் விட்டு போகவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா நீ எப்படி தனியாக? அதான் ஜக்குக்கா இருக்கார்ல, ஏதாவது வேணும்னா நான் அவர்கிட்டே கேட்டுக்கிறேன். இல்லை அது ஐயோ ஒன்றும் இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடா, பார்த்து பத்திரம். நாங்கள் நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுவோம். சரியா? ஒரு நாள் தானே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக், இன்னைக்கு நீயும் நான் மட்டும் இல்லை. ஆனால் என்ன, நீ தான் இவ்வளோ நாளாக என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. நைட்டாக போகுது, இந்த ஜங்குக்கா இன்னும் வரல. அவனோட பைக் சவுண்டு தான், வந்துட்டான்னு நினைக்கிறேன். கடவுளே, இன்னைக்கு அதான் அவன்கிட்ட பேசணும். மறுபடியும் யாரோ வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு அவன்கிட்ட பேசினாலே போதுப்பா. நீதான் காப்பாற்றணும். அங்கிள், என்ன அங்கிள் ஆண்டி யாரையுமே காணும்? அது அங்கிள் ஆண்டி வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க சொல்ல சொன்னாங்க. அப்போ நீ மட்டும் தனியாக இருக்கியா? ஆமாம். அப்புறம் டின்னர் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு போங்க. இல்லை எனக்கு வேணாம். நினச்சேன். ஆமாம், நீங்கள் ஏன் ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, நீ தியா ரூமில் படுத்துக்கோ, சரியா? சரி. என்ன இவர் சாப்பிடாமலே போயிட்டாரு? சாய்ரா, என்னடி பண்ண போகிற? பார்த்த பாவமாக இருக்கே. சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாமா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா? சரி போய் பார்க்கலாம். என்னது? என்ன சத்தம்? யாரோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு. அவர் ரூம்ல இருந்து தான் வருது. சரி போய் பார்ப்போம். என்னது? என்னாச்சு இருக்கு? என்ன உடம்பு இப்படி தீயா இருக்கு? ஃபீவராக இருக்கு போலையே. பாவம், உடம்பெல்லாம் எப்படி நடுங்குது. போயிட்டு கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாமா? அப்படி பண்ணால் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அப்புறம் சோப் ஏதாவது ரெடி பண்ணலாம். எழுப்பலாமா? ஜங்கா, என்ன நீங்கள் என்ன பண்ணுறப்போ வெளியே போ. ஜங்கா, இது பாருங்கள், நான் உங்களை ஒன்றும் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணலாம் வரல. உங்களுக்கு ஃபீவராக இருக்குது, அதான் சூப் எடுத்துகிட்டு வந்தேன். இது சாப்பிட்டா சரியாக போயிடும் பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் சாப்பிடுங்க, நான் போயிடுறேன். நான் தான் வேணும்னு சொல்கிறேன்ல. இது பாருங்கள், நான் உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். ப்ளீஸ், நான் இந்த சோப் மட்டும் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு போயிடுறேன். அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னால் கேளுங்களேன். ப்ளீஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஊட்டி விடுறீங்க ஜங்குக்கு வேறு வழியே இல்லாமல். நீங்கள் கொடுக்குற சூப்பையும் அப்படியே குடிச்சிருப்பான். ஸோ காலையில் அவனுக்கு ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படியே ஜங்கு கீழே இறங்கி வர நீங்கள் இங்கே டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா, ஆர் யூ ஓகே? இப்போ உங்கள் ஃபீவர் எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதும், என்னது தேங்க்ஸ்லாம் சொல்கிறாரு? இல்லை பரவாயில்ல, சாப்பிட்டு போங்களேன். இல்லை டேப்லெட் போடணும், அதான். விட மாட்டியா? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ், டேப்லெட் போட்டால் தானே உங்களால் வேலை பார்க்க முடியும். இவ ஏன் என்னை இப்படி கேர் பண்ணுறான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு போயிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் அங்கிளும் வந்திருப்பார். இப்போ ஜங்குக் தான் டாட்டூ ஷாப்பில் உட்காந்துட்டு, ஏன் இவன் மட்டும் நான் நோயை துரத்திட்டுருக்கேன், ஆனாலும் ஏன் என்னை இவ்வளோ கேர் பண்ணுறா, இவளுக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஊரில் எல்லாரும் என்னை பார்த்தாலே பொறுக்கு பையன், குடிக்காரன், அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு சுத்தமாக தெரியல. எனக்கு ஒன்றுனா அப்படியே பதறி போகிறா. ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ? எப்படியாவது இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். என் பின்னாடி சுற்றி அவளை எக்ஸாஸ் பாய் ஆகிடும். சரி சொல்லுவோம். தியா, சாரா எங்க? அண்ணா மேலே இருக்கு. வர சொல்லு. சரி. என்ன அண்ணன் சாயிடாவை கூப்பிடுறாரு? என்னவா இருக்கும்? சாயிடா, உன்னை அண்ணா கூப்பிட்டாரு. என்னது, உங்கள் அண்ணா கூப்பிட்டாரா? தியா, நான் போகல தியா, எனக்கு பயமாக இருக்கு. உன்கிட்ட தான் பேசணும்னு கூப்பிட்டாரு, போயிட்டு வா. சரி போகிறேன். பயப்படாமல் போ. ஜங்குக்கா, உள்ள வரலாமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் என்ன பேயா பிசாசா? இப்போ எதுக்கு இப்படி நடுங்குற? அது இல்லை, நான் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் நீங்கள் என்னை திட்டுவீங்க, இல்லைன்னா அடிப்பீங்க. எப்போவுமே கோவமாக பேசுவீங்களா? அதான் இன்னைக்கும் அப்படி ஏதோ திட்ட கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை, உட்கார். சொல்லுங்க, நான் போகணும். இதை பாரு, நான் உங்ககிட்ட திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு என் லைஃப்பில் வராத. என் லைஃப்பில் உன் லைஃப்பில் வேறு, என் லைஃப்குள்ளே யாரும் வர வேணாம். வந்தால் நீ தான் கஷ்டப்படுவேன். நீங்கள் ஏன் இப்படி சொல்லுங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட டார்க் பாஸ் பற்றி கூட தெரியும். எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு உன்னோட லவ் அண்ட் கேர் மட்டும்தான் வேணும். நீ எப்படி வேணாரு, ட்ரிங்க் பண்ணு, ஸ்மோக் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, அது எனக்கு எதுவும் தேவையில்லை. எனக்கு உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், உன்னை சேஃபாக பார்த்துக்கணும்னு தோணுது. அதை மட்டும்தானே கேட்குறேன். அதை எனக்காக பண்ண விட மாட்டியா? சொன்னால் கேளு. என் லைஃப்பில் எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே யாரையும் நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை. நீ சின்ன பொண்ணு, உன் லைஃப் பார்த்துக்கோ. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு உன் கிராண்ட்மாவை பார்த்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நீயும் முக்கியம் இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ். வேணா நீ யோசிச்சு கூட சொல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்களும் ஐஷோ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. ஐஷோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அசைன்மெண்ட்? நானும் பண்ணிட்டேன் ஐஷோ. ஏய், இது ஏன் சைடா தானா? ஏன்டி அப்படி கேட்குற? இல்லை, முன்னாடிலாம் படிக்க சொன்னாலே தூங்குவேன். என்ன இப்போலாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மார்க்ஸ் வாங்குறேன். உங்ககிட்ட எப்படி ஒரு சேஞ்சா? எல்லாச்சும் உங்களுக்காக தான். நான் தான் சொன்னேன்ல, அவன் என்கிட்ட சொன்னான் நல்லா படிக்கணும்னு. அவன் சொல்லி ஏதாவது கேட்காம இருந்தால் தப்பு இல்லை. அதனால தான். பரவாயில்ல, அவனால் நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிய. ஐஷோ, இந்த கேங் ஏண்டி நம்மக்கிட்ட வருது? அதான் எனக்கு தெரியல. நீ வா, அதெல்லாம் பொறுக்கி பசங்க அப்படி தான் வருவாங்க. ஏய் நில்ல. ஐஷோ வா போகலாம். சொல்லிட்டே இருக்கேன், நில்லு. முடியாது. சி, கை விடு. வர்றோம் பொறுக்கி மாதிரி. வா ஐஷோ. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, பொண்ணுங்களே பார்த்ததில்ல போல. இவனுங்களெல்லாம் ஏய் என்ன ஓவரா பண்ணுற? கூப்பிட்டா நிற்க மாட்டியா? இந்த பாரு, வேணாம், சொன்ன கேளு, கிட்ட வராத. அப்புறம் காம்பஸ் எடுத்து அப்படியே ஒரே குத்து தான். ஓ, காம்பஸ் எடுத்து குத்திடுவியா? எங்க குத்து பார்க்கலாம். ஏய் சொன்னா கேளு, வேணாம். ஐஷோ ஐஷோ நீ போ. ஏய் உன்னை விட்டு எப்படி நான் போகிறது? நீ போன்னு சொல்கிறேன்ல. ஸோ கரெக்டாக அந்த பையன் அப்படியே சாரை கிட்ட போகும்போது அப்படியே ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிலே ஒரு பஞ்சு. அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்கா தான். என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? அது உனக்கு எதுக்கு? நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவகிட்ட பேசுகிறியா? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? அவகிட்ட எப்படி பேசினா உனக்கே எரியுது. நீ எதுக்குடா வர? என்னது டாவா? உன்னோட எவ்வளோ பெரிய பையன் தெரியுமாடா நான்? போன பொண்ணு நான் கூப்பிட்றேன். டே வேணாண்டா. அது யார் தெரியுமா? ஜியோன்னு. ஜியோ கேட்கிட்ட மட்டும் மாட்டினேன், அவ்வளோதான். ஏய் அவன் பெரிய இவனா? என்னடா, நான் தான் அவளை கையை பிடிச்சி விட்டேன், அதுக்கு என்ன இப்போ? நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு ஏன்? நீ ஏன் அவன் மேலே அவ்வளோ கேர் பண்ணுற? சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் கையை பிடிக்க வரியா ஏன் முன்னாடியே? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சு தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கி போட்டு அடிச்சிருப்பான். ஸோ சாயிர கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜிகே கையில் லைட்டாக அடிபட்டுருக்கோம்ல, ஸோ அதுக்கு அழுதுகிட்டே மருந்து வச்சிட்ருப்பா. நீ எதுக்கு அழுகுற? இல்லை, என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதான். ஆமாம், உனக்கு தான் எனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் யார் என்ன பண்ணனா வா, எதுக்கு என்னை காப்பாற்றுன? நீ ஏன்டி என்னை கேர் பண்ணுற? நான் வந்து உன்கிட்ட கேட்டேனா? என்கிட்ட அன்பாரு, என்னை கேர் பண்ணுன்னு, அப்புறம் ஏன்டி கேர் பண்ண? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு பிடிச்சவங்கள நான் அப்படி தான் பார்த்துப்பேன். அது மாதிரி தான் அதுவும். அது மாதிரி தான் இதுவுமா? அப்படின்னா நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? நானும் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறேன். நான் எப்படி போனாலும் என் பின்னாடியே சுற்றுறேன். அது ஏன்டி எல்லாரும் என்னெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காமல் வேணான்னு குப்பையை தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஆனால் நீ மட்டும் என்னை பார்க்கறது வேறு மாதிரி பார்க்குறியே, ஏன் அப்படி? தெரியல, என்னமோ தெரியல. உன்னை பார்த்தா அந்த செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும்தானே எனக்கு தெரியல, அதனால தான். ஆனால் எனக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு நாள் நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. எனக்கு இது போதும்.
இந்த பார் இப்போவும் சொல்கிறேன், நீ எப்படி வேணா இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி. நீ எனக்காக எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் நீ என் கூட இருந்தால் போதும். அது மட்டும்தான் கேட்குறேன். அது மட்டும் எனக்காக கூட. ஆ போதும். ம். ஓ, அது போதும். ம், அது போதும். சரி, வீட்டுக்கு போகலாமா? டைம் ஆயிடுச்சு. ம், போகலாம். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டூரேஷன் ரொம்ப அதிகமாக போகுது. அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரியல. தயவு செஞ்சு கேட்டுட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? see you in the next video. Bye bye.